அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில 4ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது எப்படி ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொதுவா 4ஆம் இடம் இதை என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு ஜாதகத்திலே சுகஸ்தானத்தை இந்த 4ஆம் இடம் இண்டிகேட் பண்ணுது. நல்ல உடல் ஆரோக்கியங்களோடு 6ஆம் இடம் ரோகத்தை கொடுத்தாலும் 4ஆம் இடம் தான் ஒரு மனிதன் பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இருப்பாரா அப்படின்றத 4ஆம் இடம் தான் உறுதிப்படுத்துது. அதுபோல் 4ஆம் இடம் தாயை பற்றி சொல்கிறது. ஒரு ஜாதகருக்கு தாய் எப்படி இருப்பார், தாயினால் ஆதாயம் உண்டா இந்த பிறவியில், அதை 4ஆம் இடம் சொல்லுது. அடுத்து ரொம்ப இன்றியமையாத விஷயங்கள், வித்தைகளை குறிக்கிறது, நல்ல அறிவு, கல்வியை குறிக்கிறது, கல்விகள் பட்டம் படிக்கக்கூடிய நிலைகளை இந்த 4ஆம் இடம் குறிக்கிறது. மிக முக்கியமானது இந்த 4ஆம் இடத்துல இந்த ஒரு 3 அமைவுகள் தான். ஒண்ணு, பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இல்லாம நல்ல ஆரோக்கியங்களோட ஒரு சுகமாக கம்ஃபர்டபுளா இருக்கிறத சொல்லுது, நல்ல தாயை பற்றி சொல்லுது, நல்ல வித்தைகளை பற்றி சொல்லுது. இந்த 3 காரகங்கள் 4ஆம் இடத்துல முக்கியம். அடுத்ததா அடிஷனல் அமைவுகள், வீடு வாகன வசதி, வீடு வாகனங்களை பற்றி இந்த 4ஆம் இடம் சொல்லுது. ஸோ இதெல்லாம் முக்கிய காரகம் 4ஆம் இடத்துல இருக்கு. அதுபோல் 10ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவனம் கர்ம பாவமாக அமைந்திருக்கிறது. கர்மம்னா என்னன்னா, இந்த பிறவியில் நாம் என்ன தொழிலை செய்ய வேண்டும், என்ன சேவையை செய்ய வேண்டும்ன்றத இந்த 10ஆம் இடம் சொல்லுது. அதுபோல் 10ஆம் இடத்துல உயரிய நிலை அமைவுகள் தொழில் மட்டும்தான், வேற எந்த காரகங்களுமே 10ல் பெரிதாக இல்லை. ஜாதகர் ஜீவனம் கர்மங்கள், அதாவது செய்யக்கூடிய தொழில்களும் இந்த 10ஆம் இடத்துல இருக்கு. ரொம்ப முக்கியமானது. இதுல 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இத 12 லக்னங்கள்ல 4ஆம் இடம் எப்படி அமையும் உங்க ஜாதகத்துலன்னா அதை பார்த்துடலாம். அதுபோல அதுக்கு முன்பு கேது ராகுக்களை பற்றி பார்க்கணும்னா, கேதுவை பற்றி பார்க்கணும். அதுக்கு முன்பு கேதுனுடைய காரகங்கள் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் அந்த இடத்தை முதலில் சுருக்கக்கூடிய வலு கொண்டதுதான் கேது. கேது அமர்ந்த பாவம் ஜாதகருக்கு குறைத்து கிடைக்கும். முதல்ல குறைத்து தான் கிடைக்கும், எதையுமே பெரிதாக கொடுக்க போறது கிடையாது. அந்த இடத்தை சுருக்கி விடும். அது எப்போ சுருக்கும்னா, கேதுக்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான வலுவை பெறும்பொழுது. அதனாலதான் கேது ஞானக்காரகன். ஒரு மனிதன் இல்வாழ்க்கையில் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அனுபவம் இன்றி ஞானத்தை எவராலும் பெற முடியாது. வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் ஜாதகரால் ஒரு ஆன்மீக சிந்தனையும் சரி, ஒரு நல்ல ஆழ்ந்த ஒரு அறிவையும் பெறுவதற்கு அனுபவம் தேவை. அப்படி கேது எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அனுபவத்தை கொடுத்து விடுகிறார். அதனால் ஞானக்காரகர். கேது இருக்கக்கூடிய இடத்தை சுருக்கிறார். ராகு என்ன மாதிரி செயல்படுறாருன்னா, இருக்கக்கூடிய இடங்களை பெரிதுபடுத்துவார், ஆவலை தூண்டுவார். அந்த இடத்துல ஜாதகருக்கு திருப்தியே இல்லாம வேண்டும் வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். ஜாதகருக்கு அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எதையும் தேவை தேவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதனால 10ல் ராகு இருப்பது ஃபேவர் தான். 10ல் ராகு இருப்பது ஃபேவர் தான். ராகுனுடைய குணம் பெரிதுபடுத்துவது, கேதுனுடைய குணம் சுருக்குவது. இப்ப பார்த்தாச்சு. இப்ப 4ஆம் இடத்துல கேது இருக்கு. என்ன பலன்லாம் ஜாதகருக்கு கிடைக்கும்? பொதுவா ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் தனது காரகங்களை வலுவாக செய்வதற்கு, அதாவது சுருக்கக்கூடிய காரகம், பெருக்கக்கூடிய காரகம். இதை இன்னும் எளிதா சொல்லணும்னா, பாம்பினுடைய தலை ராகு, பாம்பினுடைய வால்பகுதி கேது. எது கிடைத்தும் திருப்தி இல்லாதவர் ராகு, எதுவுமே இல்லாமல் திருப்தி அடைந்தவர் கேது. அதனாலதான் ஞானக்காரகர், அவர் ஆவல் காரகர். இந்த ஒரு அமைவுகள்ல வருது. அதை நம்ம எளிதில் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் முன்னோர்கள் வர எடுத்தது பாம்பினுடைய தலையும் பாம்பினுடைய வாளுமாக. இப்ப 4ல கேது இருக்கு. என்னென்னத்தெல்லாம் டாமினேட் பண்ணும், என்னென்னலாம் ஜாதகருக்கு சிரமம் கொடுக்கும்? முதல் விதி, ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே, ராகு கேது வலுவடைவதற்கு, வலுவடைய வீட்டின் அதிபதி வலுவரணும். வீட்டின் அதிபதி வலு பெற வேண்டும், வலு பெற வேண்டும். வீட்டின் அதிபதி வலுத்தாதான் ராகு கேதுக்கள் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கிறாருன்னு அர்த்தம். வீட்டின் அதிபதி நீசம் பெற்றிருக்கிறார் அல்லது ஸ்தான பலத்தை இழந்து விட்டார்னா ராகு கேதுக்கள் செயல்படாது. இப்ப 4ஆம் இடத்துல ராகு, இப்ப மேஷ லக்னமா பிறந்தீங்கன்னா 4ல் ஒவ்வொரு லக்னமா பார்த்தலாம், ஏன்னா அது வரை உங்களுக்கு கன்ஃபியூஷன். லக்னத்திற்கு 4ஆம் இடம், இந்த ராசி கட்டத்துல லக்னத்திற்கு 4ஆம் இடம். இப்ப மேஷ லக்னமா ஒருத்தர் ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா கேது இங்க இருப்பார். மேஷ லக்னத்திற்கு கேது இங்க இருப்பார், மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு. அப்ப கேது வலுவா இருக்கிறாருன்னா சந்திரன் ஜாதகத்துல வலுவா இருந்தாதான் கேது வலு. அது போல ராகு இங்க இருப்பார் 10ஆம் இடத்துல. நேரெதிர், ராகு கேதுக்கள் 180 டிகிரி நேர் எதிரில் இருக்கும். இப்ப ராகு வலுவா இருக்கிறாருன்னா சனி பகவான் வலுக்க வேண்டும். மேஷத்தில் பிறந்தவருக்கு ராகு வலு, கேது வலு பெற வேண்டும் என்றால் சந்திரன் சனி வலுவா இருக்கணும். அதுபோல் ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, ரிஷபம் என்றால் கேது
4ஆம் இடம் என்றால் சிம்மத்தில் இருப்பார். அப்ப சூரியன் வலுவா இருக்கணும். மிதுனத்தில் பிறந்திருக்கிறீங்க, மிதுனத்தில் பிறந்தவருக்கு கண்டிப்பாக 4ஆம் இடமாக சரியாதான் கொடுத்திருக்கிறோமா? ஆமா. ஓகே, மிதுனத்தில் பிறந்தவருக்கு 4ஆம் இடமாக கேது வருவார். அப்ப புதன் வலுவா இருக்கணும். அப்ப இது போல உங்க லக்னத்திற்கு 4ல் இருக்கக்கூடிய கேது, வீடு கொடுத்த கிரகம் வலுத்தாதான் கேது வலுவா இருக்கிற நம்ம சொல்லக்கூடிய பலன்லாம் நடக்கும். அதுபோல லக்னத்திற்கு 10ல் இருக்கக்கூடிய ராகு, உங்க லக்னத்திலிருந்து ராகு எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த அதிபதி வலுத்து இருந்தா தான் ராகு வலுவா இருக்கிறாருன்னு அர்த்தம். இதை பார்த்தாச்சு. இப்ப ராகு கேதுக்கள் என்ன பண்ணும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகு கேதுக்கள் என்ன பண்ணும்? 4ஆம் இடத்தையும் பார்த்தோம். ராகு கேதுக்கள் இப்ப முதல்ல கேதுவை பார்த்தலாம். உங்கள் ஜாதகத்துல 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதனால என்னென்ன தடை பண்ணும்? வீடு கொடுத்தவர் வலுத்து இருக்கிறார். 4ல் கேது இருக்கிறார், வீடு கொடுத்தவர் வலுவா இருக்கிறார். 4ஆம் இடத்தின் காரகங்கள்ல முக்கியமானது பிசிக்கல் விஷயங்கள், உடல் ஆரோக்கியங்கள் திராணியோடு இருப்பது, ஏதேனும் உடலில் ஒரு குறைபாடு இல்லாத நிலையை இந்த 4ஆம் இடம் உறுதிப்படுத்துது. அடுத்ததாக வித்தைகளை உறுதிப்படுத்துது, தாயை உறுதிப்படுத்துகிறது, வசதி வாய்ப்புகள், அதாவது வீடு வாகனத்தை. இப்ப கேது 4ல் அமர்ந்து வீடு கொடுத்தவர் வலுத்தால் இதில் ஒன்று தடைபடும். ஒண்ணு ஜாதகருக்கு பிடிச்ச படிப்பு இருக்காது, அல்லது தாயே பிறக்கும் பொழுது இருக்க மாட்டார், அல்லது பிசிக்கலி ஏதாவது ஒரு பிரச்சனைகள், உடலில் ஒரு தழும்புகளோ உடலில் ஒரு குறைபாடுகளையோ கொடுத்து விடும். இதுல 4வது அமைப்புகள்ல வீடு வாகன வசதிகள் எப்பொழுதுமே தாமதப்படும். இதுல 4மே தாமதப்படுமா? ஏன்னா முக்கியமான காரகங்கள், மனித வாழ்க்கைக்கு முக்கியமான காரகங்களை பாக்குறோம். அந்த வகையில படிப்பு, உடல் ஆரோக்கியம், தாய், வீடு வாகன வசதி. இதுல 4ல் எது பாதிக்கப்படும் அப்படின்னா, 4ல் கேது இருக்கிறார் உங்க ஜாதகத்துலன்னா கண்டிப்பா இதுல ஒண்ணு குறைபாடு ஏற்பட போகுது. ஏற்பட போகிறது எப்பொழுது என்றால் கேது வலுக்கும் பொழுது, அல்லது 2 குறைபாடுகள் ஏற்படும். இது எப்ப நடக்கும்னா, படிப்பை குறிக்கக்கூடிய காரக கிரகம் புதன். உங்க ஜாதகத்துல 4ல் கேது அமர்ந்திருக்கு, புதனும் வலு இழந்திருக்கிறார். அடுத்ததான் 4ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல படிப்பு கெட வேண்டும் என்றால் புதன் வலு இழந்திருக்கிறார், அல்லது 4ஆம் அதிபதி வலு இழந்திருக்கிறார்னா கேது அமர்ந்ததனால் படிப்பு சீர்கெட்டு விடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய்க்காரகர் சனி பகவான் மற்றும் 6ஆம் அதிபதி. சனி அல்லது 6ஆம் அதிபதி வலுத்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு சனி அல்லது 6ஆம் அதிபதி வலுத்து கேது 4ல் இருந்தால் உடல் பிரச்சனையை கொடுத்துரும். இதுல உடல் பிரச்சனை கண்டிப்பா ஜாதகத்தில் இது ஒரு பிசிக்கல் சேலஞ்சு பர்சனா இருப்பார். அடுத்து தாய் அமைவுகள்ல தாய் காரகரான சந்திரன் அல்லது 4ஆம் அதிபதி வலு இழந்தால், இதுல ஏதாவது ஒண்ணு வலு இருந்திருந்தா கூட தாய் காரகம் கெட்டுவிடும். ஜாதகருக்கு தாய் இருக்க மாட்டார். ஒருவேளை தாயே இருந்தாலும் ஜாதகரை விட்டு சென்று விடுவார். சில தாய்கள்லாம் கொடூரமான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். அது போலெல்லாம் ஏற்படும். அடுத்து வீடு வாகன வசதிகள். இந்த வீடு வாகன வசதிகளை ஜாதகர் இழப்பாரா? சுக்கிரன் மற்றும் 4ஆம் அதிபதி. எல்லாத்துக்குமே ராகு கேதுக்கள் அமரும் பொழுது 4ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் அதிபதி வலுத்துட்டார்னா நிறைய ஜாதகங்களை உச்சம் பெற்று இருப்பார் 4ஆம் அதிபதி. ஆனா அந்த இடத்துல கேது அமர்ந்திருப்பார். அப்ப கேது அமரும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வீட்டை முழுவதுமாக நிலகுலைய செய்யுது. எப்படி பண்ணுது? நல்ல உடல் ஆரோக்கியம் இல்ல, ஜாதகருக்கு நினைத்ததை படிப்பதில் சிக்கல் இருக்கிறது, தாய் பாவத்துல சாதகம் இல்லாம இருக்கு, வீடு வாகனம் அமையறதே இல்லை, ரொம்ப லேட் ஆயிருது. சோ இது ஒரு விதி. இப்ப ஜாதகங்கள்ல உங்க ஜாதகத்தில் 4ல் கேது அமர்ந்து படிப்பு புதனும் 4ஆம் அதிபதியும் வலுவிழக்கிறார். உடல் ஆரோக்கியம் சனி 6ஆம் அதிபதி, தாய் பாவம் சந்திரன் 4ஆம் அதிபதி, வீடு வாகனம் சுக்கிரன் 4ஆம் அதிபதி. இதுல ஒண்ணு சாதகமா இல்ல, இந்த காரக கிரகங்கள்ல ஒண்ணு சாதகமா இல்ல, கேது அமர்ந்து இருக்கிறார், 4ஆம் அதிபதி வலுவா இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா ஜாதகத்துல கேதுவினால் தடை உண்டு. இதுதான் தடை. உங்க ஜாதகத்துல என்ன தடைப்படும்? உடல் ஆரோக்கியமா படிப்பா தாய் காரகம்னா இதுல ஒண்ணு கண்டிப்பா தடைப்பட்டுடும். இதான் 4ல் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்கக்கூடியது. 4ல் உள்ள கேது பகவான் கொடுக்கக்கூடியது. ஒருவேளை 4ஆம் அதிபதி நீசம் 4ஆம் அதிபதி, இந்த கேது வேலையே செய்ய மாட்டார். 4ஆம் இடத்தை நீசம் பெற்றுட்டாருன்னா இந்த காரக கிரகங்கள் படிப்பு வரணும் அப்படின்னா புதன் நல்லா இருந்தா படிப்பு வந்துடும். தசைநாதன் புதனோட கனெக்ட் ஆனார்னா படிப்பு வந்துடும். சனி பகவானுக்கு ஸ்தான பலம் குறைஞ்சிருக்குன்னா உடல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டு உடல் ஆரோக்கியங்கள் நல்ல முறையில இருக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறாருன்னா தாய் இருக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கிறாருன்னா வீடு வாகன வசதிகள் இருக்கும். இப்ப கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றாருன்னா கேது பத்தி கவலை இல்ல.
கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் திக்பலம் போன்ற ஸ்தான பலத்தில் இருந்தார் என்றால் கண்டிப்பா பிரச்சனை. இதுல ஏதாவது ஒண்ணு ஜாதகருக்கு குறைச்சு விடும். இதுல எந்த பாவம் கெட்டு இருக்கிறதோ அந்த அமைவுல ஒண்ணு தாய் இருக்க மாட்டார், அல்லது உடல் ஆரோக்கியம் பிரச்சனையா இருக்கும், படிப்பு பிரச்சனையா இருக்கும், வாகன வசதிகள் பிரச்சனையா இருக்கும். இதுதான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்க போகிறார். இந்த அமைவுகள்ல 4ல் உள்ள கேது இதை தாண்டி எதுவும் செய்யறது இல்லை. இதுல 4ஆம் இடத்துல வித்தை ஸ்தானம். ஆனா இது எப்போ நிவர்த்தி அடையும்? கடைசி வரைக்குமே கிடைக்கிறதே இல்லையானா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் 30 ஆஃப்டர் ஏஜ் 30க்கு பிறகு என்ன பண்ணும்னா ஆஃப்டர் 30 ஏஜ் ஆஃப்டர் 30க்கு பிறகு என்ன பண்ணும்னா ஜாதகருக்கு பெரும் யோகங்களை கொடுக்கும். தடைப்பட்டாலும் நல்ல வீடு வாங்கணும். எப்பொழுது என்றால் வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெறும் பொழுது தடைப்பட்டாலும் நல்ல வீடு வாங்கணும். நினைச்ச படிப்பை படிக்கிறது இல்லை, ஆனா வித்தை அறிவு அதிகமாக கொடுக்குது. அனுபவ அறிவு மூலியமாக வாழ்க்கையில் பெரும் யோகம் செய்கிறார். உடல் ஆரோக்கியங்கள் ஆரம்பத்துல பிசிக்கலா சேலஞ்ச் ஆனாலும் ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதாரத்தை கொடுத்து விடுகிறார். நேரடியா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமா. இதுதான் கேது 4ல் இருக்கக்கூடிய பலன். 10ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார்? நான்கில் கேதுவை பார்த்தோம். 10ஆம் இடத்திலே கேது இருக்கு. 10ஆம் இடத்தில் 10ல் ராகு. 10ஆம் இடத்தை ஜீவன பாவம்னு சொல்லிட்டோம். ராகு எந்த பாவத்தை அமர்ந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறார். முதல் விதி ராகுக்கு எதுக்கு வீடு கொடுத்தவர் வளர்க்கணும். 10ல ராகு இருக்கிறது ஓகே, அது நல்ல பலன் தான். முதல்ல ராகுவிற்கு என்று காரக தொழில் இருக்கான்னா கண்டிப்பா ராகுவிற்கு என்று காரக தொழில் கிடையவே கிடையாது. ராகு இண்டிவிஜுவலா எந்த காரக தொழிலும் கிடையாது. ஆனால் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் வேறு மதம் எழுதுறதுகளா பிரச்சனை. வேறு மதம், இனம், மொழி, நாடு, தேசம் இதெல்லாம் ராகுவிற்கு சொந்தமானது. ராகுவோட தொடர்புல ஒரு தசையோ புத்தியோ நடக்குது, ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வலுக்கிறார்னா இந்த இடங்கள்ல ஜாதகருக்கு பலன் செய்ய போகிறார், ஆதிபத்திய பலன். அப்ப 10ல் ராகு இருக்கிறார். இந்த 10ல் ராகு இருக்கிறவருக்கு என்ன பண்ணணும்னா இன்னொன்னு, நாட்டில் உள்ள டெக்னாலஜி, புதன் டெக்னாலஜினாலும் டெக்னாலஜியை பயன்படுத்துவது ராகு தான். என்ன அப்கமிங் கரண்ட்ல இருக்கோ அதெல்லாம் ராகு பயன்படுத்தி கொண்டு ஆளுமை செய்யும். அப்ப ராகு இந்த காரகங்களின் மூலியமாக 10ல் இருக்கும்போது செயல்படுவார். எப்பொழுது என்றால் வீடு கொடுத்த வலுக்கும் பொழுது. அதற்கு ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்கணும். இது எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னா, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் யாரோ, சூரியன் இருக்கிறாருன்னா நல்ல ஒரு மின்சாரம் சம்பந்தமானது அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தமான விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், மற்றும் சூரியன் இந்த கட்டடம், கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா வேற மொழி பேசுற கவர்மெண்ட், வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியதெல்லாம் சூரியன் கொடுப்போம். இதே சந்திரன் இருக்கிறாருன்னா நீர் பொருட்கள் சார்ந்து, அது போல வேற இடங்கள்ல எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், நீர் சம்பந்தமான, வெஜிடபிள் சம்பந்தமான, பழங்கள், உணவுப் பொருட்கள் சம்பந்தமான, சேவை செய்யக்கூடிய வாட்டர் சம்பந்தமான இந்த விஷயங்கள் எல்லாம் கடல் சம்பந்தமான, உணவுப் பொருட்கள் சம்பந்தமான, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சம்பந்தமான துறைகள்லாம் இந்த சந்திரன் செய்து கொடுக்கும். கெமிக்கல் சம்பந்தமானதுலாம். இதே செவ்வாய் இருக்கிறாருன்னா இது எங்க நடக்கும் இந்த தொழில்னா, வீடு கொடுத்த கிரகம் வேற மொழி, வேற இனம், வேறு தேசம், வேற நாடுகள்ல. செவ்வாய் இருக்கிறாருன்னா கட்டிடங்கள், பூமிகள், சர்வீஸ் ஓரியன்டான செயல்பாடுகள், பாதுகாப்பு விஷயங்களா வேற இடத்துல செயல்படுது. இப்ப ராகு இருப்பார். நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல, ஏர்போர்ஸ், மிலிட்டரியில, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மிலிட்டரி சர்வீசஸ்ல இருப்பாங்க. அதற்காரனெல்லாம் இந்த ராகு தொடர்பு 10ஆம் இடத்தோடு இருக்கும்போது நிறைய பேர் இருக்கிறது உண்டு. அது போல ஜாதகர் செவ்வாய் இருக்கும்போது கட்டிடங்களை வைத்து கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றது, பில்டிங் பிசினஸ் பண்றது, நிலங்கள் பிசினஸ் பண்றது, மருத்துவ சேவைகள் பண்ணுவது. நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் MBBS முடிச்சிருக்க மாட்டார், இல்ல மேல் படிப்புகள் இல்ல, கட்டடங்களை கட்டி ஒரு MBBS ரெக்ரூட் பண்ணி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி வைக்கிறதுல இந்த ராகு தொடர்புல. அது எங்க வைப்பாருன்னா பூர்வீகம் இல்லாத வேறு மொழி பேசுற இடங்கள்ல, வேறு ஊர்கள்ல வைக்கக்கூடிய நிலை இருக்கும். குரு இருக்கிறார். குரு போதனை கொடுக்கக்கூடியவர். ஒரு கல்வி நிறுவனங்களை வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆன்மீக தொண்டாற்றுறதா இருக்கட்டும், இறைபணிகள் செய்யறதா இருக்கட்டும், போதனைகள், ஆலோசனைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், நல்ல எஜுகேஷன் பேராசிரியர்களா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த குருவனுடைய கடாச்சங்களை கிடைக்கும். கோல்டு சம்பந்தமான பிசினஸ்கள், பைனான்ஸ் சம்பந்தமான, பணங்கள் சம்பந்தமான துறைகள் எல்லாம் இந்த குரு வீட்டுல ராகு இருந்தாருன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கன்னா மறுபடியும் வேறு இனம், வேறு மொழி, வேறு இடங்கள் ஏற்படுத்தும். எப்படின்னா நல்ல வலுவா இருக்கும்போது, ஸ்தான பலத்தோட இருக்கும்போது. ஸ்தான பலமே இல்லைன்னா உள்ளூர்ல அதே பணம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும். சனி பகவான் இருக்கிறார். சனி வீட்டுல ராகு இருக்கிறார். சனி பகவான் வலுத்து இருக்கிறார்னா நல்ல கடினமாக உழைக்கக்கூடிய மெட்டீரியல் சம்பந்தமான பிசினஸ்கள், நிலக்கரி சம்பந்தமானது, பெட்ரோலியம் சம்பந்தமானது,
அது போல ரீசைக்கிள் ப்ராசஸ் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறது, கனிம வளங்கள் சார்ந்த துறைகள்ல இருப்பது, எந்த இடத்துல எல்லாம் சகிப்புத்தன்மை தேவை அங்க இருப்பது, ஆல்கஹால் போன்ற ப்ராடக்ட்ஸ்ல இருக்குது, பருக முடியாத திரவியங்கள் எல்லாம் ஜாதக தொழிலா பண்ணுவார். எங்க பண்ணுவார்னா வேறு இடங்கள், வேறு மொழி, வேறு இனம் பேசக்கூடிய இடங்கள்ல. புதன் இருக்கிறாருன்னா நல்ல ஒரு டெக்னாலஜி சாப்ட்வேர்ல இருக்கிறது, புது புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவது, அறிவு சார்ந்த பினான்ஸ் செக்டர்ல இருக்கிறது, அறிவு சார்ந்த துறைகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இது போன்ற இடங்கள்ல ராகுக்கு எது வச்சு கொடுக்கும். சுக்கிரன் இருக்கிறார் கலைத்துறைகள்ல, இயலிசை நாடகங்களிலே ஆர்வத்தை கொடுப்பது, டெக்ஸ்டைல்ஸில் ஆர்வத்தை கொடுப்பது, பியூட்டி ஷாப்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லது ஏதோ ஒரு அழகு சார்ந்த கலை சார்ந்த பொருட்களை விற்பது, லைட் எல்லாம் விற்கிறது, கலர் வண்ணமயமான விஷயங்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் எங்க நடக்கும்னா ராகுக்கு வலுத்துட்டாருன்னா வேறு தேசம், வேறு நாடு, வேறு இனம், மொழி, மதம் பேசக்கூடிய இடங்கள்ல நடக்கும். ராகுனுடைய காரகம் இங்கு செயல்படுத்தி கொடுக்கும். இந்த இடங்கள் எல்லாம் செயல்படுத்தி கொடுத்தா ராகு வலுவா இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தர் ராகு தசை நடக்குது, ராகு புத்தி நடக்குது, உள்ளூர்ல இருக்கிறாருன்னா ராகு வலுவா இல்லை. ராகு வலுத்து இருக்கிறாருன்னா வேற அட்லீஸ்ட் வேற மதம், வேற ஸ்டேட், வேற இனங்கள் சம்பந்தமான இடத்துல செய்யறாருன்னா யோகத்தை கொடுக்கும். இதுதான் ராகு பலன். 10ல் இருக்கக்கூடிய ராகு செய்வது. எப்பொழுதுமே ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வலுப்பது நல்ல விஷயம். ஆனால் கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுப்பது ஜாதகரை துன்புறுத்தும். முதல் பகுதியில் துன்புறுத்தி மனதை கஷ்டப்படுத்தும். எனினும் ராகு கேதுக்கள் 4ல் ராகு 10ல் கேது இருப்பது ஒரு வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். அதாவது கேதுவினால் முற்பகுதி வாழ்க்கை ஒரு நல்ல அடக்கலம் இல்லாத வாழ்க்கையா இருக்கும். பிற்பகுதி வாழ்க்கை 10ல் ராகு 180 டிகிரியில தனக்குள் நேரெதிரில் சமபங்காக செயல்படுவதனால ராகு தசை வந்துச்சுன்னா நீங்க சுயமா வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.